ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பேர்ட்ஸ் 5 எக் லே பண்ணி 5 சிக்குமே ஹேட்ச் ஆன இந்த டைமில் ஒரு சிக் மட்டும் எப்பயும் போல் செக் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் செக் பண்ணுறப்பலாம் அந்த சிக்கை ஃபஸ்ட்டு கையிலே பிடிக்க முடியாது, துருன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துருக்கு. என்னாச்சுன்னே தெரில. ஒரு 3 டேஸ் முன்னாடி செக் பண்ணப்போ கூட அந்த பேட் நல்லா தான் இருந்துச்சு, ஆக்டிவாக நல்லா துருன்னு பறந்துட்டு கடிச்சிட்டு தாங்க இருந்துச்சு. ஆனால் இப்போ எடுத்து இந்த பேடை கையில் வச்சுருக்கப்ப அமைதியாக உட்காந்துருக்கு. இது என்னன்னே தெரில. ஸோ வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் உங்கள் பேட் எக் லே பண்ணி சிக் ஹேட்ச் ஆன உடனே டெய்லியுமே சிக்ஸோட கண்டிஷனை செக் பண்ணிட்டே இருங்க. அப்படி இல்லைனா ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். அப்போ தான் சிக் டெத் ரேஷியோவை கம்மி பண்ண முடியும். ஸோ வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பேடோட பேக்கில் பாருங்கள், ஃபுல்லாகவே ஏதோ கடிச்சு வச்சுருக்கு. ஃபுல்லாக பிளட்டாக எங்கெங்கேயோ கடிச்சு வச்சுருக்கு. ஸோ இது என்னென்னே தெரில, எது கடிச்சிருக்குன்னு தெரில. பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால தான் இந்த பேட் சைலண்ட்டாக உட்காந்துருக்கு. இல்லை அப்படின்னா கையிலே ஒரு செகண்ட் கூட உட்காராது, பறந்துகிட்டே இருக்கும், கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சைடும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடும் அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் டிக்கி ஃபுல்லாகவே ரெட் கலரில் தான் இருக்குது. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க.